இந்த கருப்பலகை படம் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க்கையே மிளகு போல இருந்து ஒருத்தன் மேருமலையாக இருக்கிறார் என்றால் அது செந்திலை தவிர யாரும் இல்லை. ஒரு சாதாரண பாகநேரி என்ற ஒரு கிராமத்தில் இருந்தது. படம் எடுக்கிறது எவ்வளவு பிரச்சனை ஐயா பாக்கியா சொல்லுவாங்க. படம் எடுத்து வர்றது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டம் ஒரு மிளகு போல ஒரு சின்ன ஒரு கிராமம். சரித்திரம் அற்றாதன் சொன்னாங்க, சரித்திர புகழ் வாய்ந்த பாகநேரியில இருந்து வந்து ஒரு படம் எடுத்து அது மிகப்பெரிய பாடல்கள் அற்புதமா அமைச்சு அருமையான செட்டை வச்சு வெற்றி அடைஞ்சிருக்காருங்கிறது இந்த படத்தினுடைய பலம் நிறைய இருக்கு. நாங்க தேவாசாரத்தை பார்க்க போனோம். அப்புறம் வந்து பாண்டியராஜன் ஐயா பாண்டியராஜன் ஒரு தடவை பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப தேவாங்க சொன்னாங்க, கருப்பழகி பெரிய வெற்றி கொடு தம்பி. என்ன காரணம் கேட்டா அந்த ஸ்டைல் ஆஃப் லெட்டர்ஸ், இந்த ஃபார்ம், இந்த அமைப்பு அழகான ஒரு கவர்ச்சி உடையது, மக்களிடம் மிக எளிதாக போய் சேருங்க. இது அமைச்சது யாரு நான் கேட்டேன், கண்ணதாசன் ரத்னவானையும் கேட்டேன். அது நம்முடைய பொன்னியின் தான் அமைச்சிருக்காரு. அவருடைய நிறைய திறமைகள் தகுதிகள் இருக்கு. அவருக்கு மிகப்பெரிய பலமாக நிறைய பேர் இருக்காங்க. PRO சாவித்திரி சகோதரி அருமையான ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி. அந்த டைரக்டர் சொல்லுவாங்க, டைரக்டர் மாதிரியே இருக்கும். அமைதி, பணிவு, கனிவு, அறிவு, செறிவு எல்லாம் கலந்த டைரக்டர். அதனால எல்லா பாட்டும் அவரே இருக்கு, எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். அதே நிறைய செந்தில் அவர்களை தான் நான் பாராட்டுறேன். பூவிலி புன்னகை புரிய வேண்டும், செந்தில் அவர்கள் புதுமைகள் கோடி அறிய வேண்டும், காவிரி தாழ்வோல் சிறக்க வேண்டும். இந்த கமலா தேட்டரில் உங்கள் கைப்பட்டால் அவர் மேலும் வெற்றி பெற வேண்டும். பூவிலி புன்னகை புரிய வேண்டும், புதுமைகள் கோடி அறிய வேண்டும், காவிரி தாழ்வோல் சிறக்க வேண்டும். இந்த இந்தியாவிலே இந்த தேசத்திலே ஒவ்வொரு மாநிலமும் ஒரு திரையுலகத்தை சார்ந்த ஒரு தலைவனை கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஒரு திரைக்கதை இயக்குநரை ஒருவரை கொண்டாடுகிறது, பாராட்டுகிறது. அவருடைய தேதி கிடைக்காமல் இருக்கிறது. நம்முடைய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் எல்லா மாநிலத்தையும் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் இந்தியாவிலே பிறந்தவனுக்கு பெருமை இருக்கலாம், ஒன்னால் தான் இந்தியாவுக்கு பெருமை. நாட்டரசர் அரியணையில் நலவாய்க்க பூத்திருந்து ஏற்றரசர் சூடுகளை எழுத்திரலம் காத்திருந்து பாத்தரசர் கவிதைகளை பரிமளித்து முந்தி பிறந்தவளை மொழிக்கெல்லாம் தலைமகளை எங்கள் சிந்தனை வாழ்நீர் சிறகடித்து பிறப்பவளை சந்தன பொய்கையிலே சதுராடுவிப்பவளை ஒட்டமிந்து பூவடிக்க மொய் கொண்டு தேன் குடிக்க சிட்டசென்று கண்ணடிக்க செங்கமலம் கண்ணடிக்க பட்டவனம் பால் வடிக்க பச்சைமலை பாலடிக்க ஒட்டுமன பொதிகையிலே ஊழெடுத்து உயிரெடுத்து சிட்டை போல் நடந்து செந்தமிழை போல் நடந்து சென்று சிறக்கட்டும் வணக்கம். உண்மைதான், ஆடியோ நன்றாக வியாபாரம் ஆகிறது, வியாபாரம் ஆகிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பணம் எந்த தயாரிப்பாளருக்கும் வந்து சேரவில்லை. காரணம், திருட்டுத்தனமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நெட்ல இருந்து டவுன்லோட் செய்யறாங்க. அந்த நெட்ல யார் அதை கொண்டு சேர்க்கிறாங்க அப்படிங்கறத தயாரிப்பாளர் சங்கத்துல நாங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இனிமேல் தயாரிப்பாளர் சங்கம் மூலியமாகத்தான் FMSல இருந்து ஆடியோல இருந்து கிளிப்பிங்ஸ்ல இருந்து எல்லாமே பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு தனி வெப்சைட்டை ஒரு ஓபன் பண்ணியிருக்கோம். இன்னும் அதோடைய இனாகிரேஷன் கூடிய விரைவில் வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, தானசாரோ சந்திரசேகர் சாரோ இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. எனக்கு திருட்டு VCD என்னைக்கு நிக்கிறோ அன்னைக்கு சினிமா நல்லா இருக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது பாகியராஜ் மாதிரி இன்னும் 100 மேடையில சொல்லிட்டாங்க. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சோ இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து யாரும் வரல, 2 பேர் தான் வந்திருக்கான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு ஒரு படம் வெளியிடும் போது UFO படத்தை கிளிப்பிங்ஸ் வந்து ஓபன் பண்ணல, எந்த தியேட்டரையும் ஓபன் பண்ண விடல. அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க கவுன்சிலுக்கு. நைட் அந்த UFO கூப்பிட்டு பேசி, அது இல்லாம நேற்று 6 மணி வரைக்கும் பெப்சியுடைய சம்பளத்தை பேசி 6ல இருந்து 11 மணி வரைக்கும் நேற்று பெப்சியுடைய சம்பளத்தை பேசணும். அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் UFO பேசும்போது கரெக்டா போகும்போது 12:45 மணி. எல்லாரும் வீட்டுக்கு போய் தூங்கணும், திருப்பி ஏஞ்சாங்களான்னு தெரியாது. ஆனா இருந்தாலும் சாவித்திரியுடைய ரிக்வெஸ்ட்ல நான் வேற வழியே இல்லை, கண்டிப்பா யாராவது போய் ஆகணும் அப்படின்னா நான் நிச்சயமா வந்துடுமான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். சோ அவன் வராதுக்கு காரணம் இதுதானே தவிர, சிறிய பட தயாரிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் போன் பண்ணா போதும், குரல் கொடுத்தா போதும், சத்தியமாக தயாரிப்பாளர் சங்கம் முன்னின்று அவர்களுக்கு அனைத்து உதவியும் செய்யும். வரவில்லை என்பதற்காக அவன் கெட்டவன் அல்ல, வந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல. நிச்சயமாக
உங்களுடைய பிரச்சனை எங்கள் சங்கத்திற்கு கொண்டு வாருங்கள், தயாரிப்பாளர் சங்கம் உங்கள் பின்னால் நிற்கும். அதற்கு எந்த விதமான இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. அதேபோல் தயாரிப்பாளர் என்றால் என்ன கஷ்டம் என்பது எனக்கு தெரியும். இந்த கருப்பலகை படத்தை பாயநேரியில் எடுத்து இன்று ஆடியோ ரிலீஸ் கொண்டு வந்திருக்காருன்னா அவர் உள்ளுக்குள்ள நம்ம எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எங்களெல்லாம் மேடையில் நிக்க வச்சு அழகு பார்த்துட்டு அவர் ஓரமா நின்றுருக்காரு பாருங்க. அவருக்கு தெரியும் உள்ளுக்குள்ள என்ன வழி இருக்குங்கிறது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சே இல்லையோ. நிச்சயமாக கருப்பலகை நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த சிவப்பலகைக்கும் நிச்சயமாக படங்கள் கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.